ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் 3 கலர் இட்லி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபுட் கலர் எதுவும் பயன்படுத்தாம தான் நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் நம்ம சேர்க்காம இருக்கிறதுக்காக, நம்ம கேரட் நான் அதில எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கிரீன் கலருக்கு நான் கொஞ்சமா புதினா, மல்லியும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது 2யும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ இத மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு, இப்ப இது 2யும் நான் அரைச்சு எடுத்துக்க போறேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டா நம்ம 2த்தையும் அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது நான் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதில நம்ம அந்த அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற விழுத நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப மிக்ஸ் பண்ணா இது ஆரஞ்சு கலர்ல நம்மளுக்கு வந்துரும். இப்ப நம்ம கிரீன் கலர் நம்ம சேர்க்கும்போது கிரீன் கலரா மாறிடும். இப்ப இதே மாரி தான் நம்ம கலர்லாம் சேர்த்து நம்ம கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இட்லி மாவு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க உப்பு, இந்த சோடாப்புலாம் கலந்து தான் வச்சிருப்பீங்க. அதில இந்த பேஸ்ட் மட்டும் நம்ம கலந்து வச்சுக்கிட்டா போதும். ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்த்து நம்ம செய்ய போறதில்ல. நம்ம அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலு. கண்டிப்பா அதெல்லாம் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு குடுத்தாக்கா, உடம்புக்கு ரொம்பவே கெடுதலும் கூட. இப்ப அது உடம்புக்கு ஹெல்த்தியும் கிடையாது. இப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடுக்கும்போது, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. இப்ப 3 கலருக்குள்ள மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இத நம்ம இட்லி பாத்திரத்தில நான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அது இட்லியா நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒயிட் கலருக்கு வெள்ள மாவு நான் ஊத்தியிருக்கேன். இப்ப அடுத்ததா கிரீன் கலருக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு சேர்த்துக்கலாம். இப்ப இதே மாதிரி ஒன் பை ஒன்னா நான் 3 கலர் சேர்த்துருக்கேன். இப்ப இதே மாதிரி நான் மேல் தட்டுலயும் 3 இட்லி ஊத்தி எடுத்துக்க போறேன். நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம 3 கலர் மாவையும் இட்லி தட்டுல ஊத்தியாச்சு. இப்ப இத மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 15 நிமிஷம் கழிச்சு நான் இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா நம்மளோட இட்லி கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத அப்படியே ஆற வச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இட்லி வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.